சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 24,071 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,135, லோ 23,784. நீங்க நிஃப்டி 50 278 புள்ளிகள் சரிஞ்சு 23,824 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்த ட்ரேடான ஸ்டாக்ஸ் 3,399, அதுல அட்வான்ஸ் 1020, டிக்ளைன் 2,280, அன்சேஞ்சு 99. அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 112, லோயர் சர்க்கியூட் 82, 52 வீக் ஹை 139, லோ 22. இன்னைக்கு செக்டரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிஃப்டி பேங்க் 1.3 அளவுக்கு சரிஞ்சிருந்தது. நிஃப்டி மெட்டல் 3.22% சரிஞ்சிருந்தது. நிஃப்டி மீடியா 1.47%, நிஃப்டி ஐடி 2.23%, நிஃப்டி ரியாலிட்டி 1.12%, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் 1.97% சொல்லிட்டு இன்னைக்கு செக்டரல்ல நிறைய இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருந்தது. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ் பாக்குறப்ப நெக்ஸ்ட் நிஃப்டி 50 1.37%, நிஃப்டி 100 1.2%, நிஃப்டி 200 1.17% சொல்லிட்டு இதுவுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருந்தது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 893 புள்ளிகள் சரிஞ்சு 26,200 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 1.13% சரிஞ்சு 1,46,450 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.94% சரிஞ்சு 2,27,430 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.59% அதிகமாகி 7,024 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நீங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. காலையிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒரே சீரா தான் இருந்துச்சு. 12 மணிக்கு மேல நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல இறக்கம். நேத்து வரைக்கும் ஓகே, நம்ம பங்குச்சந்தை நல்ல லெவலுக்கு போன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாக்குறப்ப 23,800 ரேஞ்ச் வந்துருச்சு. 24,000 கீழே வந்துட்டோம். கரெக்டா. இப்ப தென்கொரியாவோட இந்த கோஸ்பி குறியீடு 10% வரைக்கும் இறங்கிருக்குன்னு சொல்றாங்க. அந்த தாக்கம் நம்ம மார்க்கெட்ல எதிரொலிச்சிருக்கா சார்? நிச்சயமா. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சில நல்ல செய்திகளும் வந்திருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏப்ரல் மாசத்துல நிகர அளவுல, அதாவது இந்தியாவை விட்டு வெளியேறிய அந்நிய செலாவணிய முதலீட்டை விட உள்ள வந்தது கணிசமாக அதிகமா இருக்கு. முதல் முறையாக இந்த 5 ஆண்டுகளில் இவ்வளவு ஒரு உச்சத்துக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வந்திருக்கு. கிராஸ் எஃப்டிஐ ரைட்டு, நெட் எஃப்டிஐன்னு சொல்லக்கூடியது. அதாவது கிராஸ்ங்கிறது மொத்தமா உள்ள வந்தது, நெட்டுங்கிறது வெளியே போனது கழித்து பார்க்கும் பொழுது அதுவுமே ரொம்ப ஹையா இருந்திருக்கு. 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதுல எஃப்டிஐங்கிறது எஃப்ஐஐ முதலீட்டை விட இன்னும் முக்கியமானது. ஏன்னா எஃப்டிஐங்கிறது நீண்ட கால அடிப்படையில் செய்யக்கூடிய முதலீடுகள். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு இறக்கத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மதியம் வரைக்கும் சந்தை ஓரளவு புல்லிஷா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்லைட்லி பாசிட்டிவா ஸ்டெடியா இருந்தது. ஒரு 17-18 புள்ளிகள் 20 புள்ளிகள் அப்படின்னு ஏற்ற இறக்கத்தோடு இருந்துட்டு இருந்தது. பட் மதியத்திற்கு பிறகு இறங்கியதற்கு முக்கியமான காரணம் 2-3 காரணங்கள் சொல்லலாம். பட் அதனுடைய துவக்க புள்ளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கோஸ்பி, தென்கொரியாவினுடைய அந்த கோஸ்பி குறியீடு 8% இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. 8% வீழ்ந்தால் அங்க அது லோயர் சர்க்கியூட்னு சொல்றது. பங்குகளுக்கு எப்படி லோயர் சர்க்கியூட் இருக்கோ அது மாதிரி ட்ரேடிங் ஹால்ட் நிறுத்திடுவாங்க. பங்கு வணிகத்தை 20 நிமிஷம் அந்த லெவல்ல நிறுத்திட்டு அதற்கு பிறகு திரும்ப ஸ்டார்ட் பண்ணா இன்னும் கூட விழுந்தது. மொத்தமா 10% இன்னைக்கு இன்ட்ராடேல அது விழுந்திருக்கு. முக்கியமான காரணம் அவங்களுடைய அந்த செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் சிப்ஸ், இந்த ஏஐ ரிலேட்டடான பங்குகள், எஸ்கே ஹைனிக்ஸ்னு ஒரு பங்கு, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு 7.5% இறங்கி இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அதை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சி பாத்தீங்கன்னா இது காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு இந்த வீழ்ச்சி. நம்முடைய பங்குச்சந்தை கொஞ்சம் தாமதமாகத்தான் அதனுடைய தாக்கம் இருந்ததுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பானிய பங்குச்சந்தை. ஜப்பானிய பங்குச்சந்தையுமே இன்னைக்கு இந்த ஏப்ரல் மாதம், அதாவது நடப்பு நிதியாண்டினுடைய துவக்கத்துல 53,000 அப்படிங்கிற அளவுக்கு கீழே இருந்தது அந்த JP 225 குறியீடு. அந்த 53,000 இருந்து நேற்று 73,000 வரைக்கும் போனுச்சு. கிட்டத்தட்ட 20,000 புள்ளிகள் இந்த ஒரு 2.5 மாதத்துல அதிகரிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 40%, 40-45% ஏறி இருந்தது. இன்னைக்கு 5%, 4.5%க்கு மேல, கிட்டத்தட்ட 5%, 3,300 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 69,000 கீழே வந்துருச்சு ஜப்பானிய பங்குச்சந்தை குறியீடு. அதே மாதிரி ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் குறியீடு எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல. அமெரிக்க பங்குச்சந்தைகளுடைய முன்பேர வணிகம் US 500, US 30, US 100 எல்லாமே 2-3% கிட்ட இறங்கியிருக்கு. US 100, US 500 1.5% இறங்கியிருக்கு. சோ நிச்சயமாக இந்த வீழ்ச்சியினுடைய அல்லது இறக்கத்தினுடைய துவக்க புள்ளிங்கிறது பாத்தீங்கன்னா சர்வதேச பங்குச்சந்தைகள் தான். பட் அது தவிர நமக்கு உள்ளூர் புள்ளி விவரங்களும், சர்வீசஸ் PMI, இந்த பிளாஷ் PMI எல்லாம் வந்தது. அதை பத்தி நம்ம பேசலாம். அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் பாக்குறேன்.
இன்னைக்கு பாக்குறப்ப செக்டோரல் இண்டிசஸ்ல நிப்டி மெட்டல் ஒரு 3% மேல, நிப்டி ஐடி ஒரு 2% மேல, பிஎஸ்யூ பேங்க் இது எல்லாமே இறக்கத்தான் முடிவடைஞ்சிருக்கு. மெட்டலும் ஐடியும் மட்டும் நல்ல இறக்க மாதிரி தெரியுது. ஐடி பபுள் தான் காரணமா ஐடி துறை இறங்குறதுக்கு? ஐடில இதுக்கு மேல பபுள் இருக்குதா தெரியல. இது ஏஐ பபுளா இருக்கலாம். ஏஐல தான் இப்ப பபுள் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 43 பங்குகள் அதுல விலை இறக்க பங்குகள், 7 பங்குகள் மட்டும் தான் விலை ஏற்ற பங்குகள். முக்கியமான காரணம், இன்ஃபேக்ட் நீங்க மெட்டலை பத்தி பேசுறதுனால ஐடியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் அதை படிச்சீங்கனாலே புரியும். ஜெனரல் மோட்டார்ஸ் எவ்வளவு பழமையான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய இதை ஒரு 50 ரோபோஸை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு அவர்கள் இன்னைக்கு அதை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. அதை பத்திய செய்தி வெளியாகி இருக்கிறது. சமீப காலத்துல 600 இன்ஜினியர்ஸ் ஐடி டிவிஷன்ல மே மாசத்துல வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. அவங்களுடைய மொத்த எம்ப்ளாயிஸ்ல 10% அது 10% எம்ப்ளாயிஸ் 600 பேர் இன்ஜினியர்ஸ் வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இந்த டைத்துல ஒரு 50 ரோபோஸை வச்சு அவங்க பல வேலைகளை பார்க்க போறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம பேசக்கூடிய பல விஷயங்கள் இதுல கனவு கிடையாது, ரியாலிட்டியில வந்துகிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஐடி துறை இதுல ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா நான் பாக்குறேன். இதை தாண்டி நீங்க உலகத்துறையை பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் மிக எளிமையானது. இன்னைக்கு 3% மேல இறங்கி இருக்குன்னா தொடர்ந்து பல மாதங்களாக இந்த உலகத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே ஏறிக்கிட்டே இருந்தது. அதுல ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரத்தான் செய்யும். அதனுடைய ஒரு பகுதி இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்காக சொல்றேன், செயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு 52 வீக் லோன் பார்த்தா 118 ரூபாய் இருந்தது, 209 ரூபாய் வரைக்கும் போனுச்சு. கிட்டத்தட்ட 100 மடங்கு அல்லது 90 மடங்கு அதிகரிச்சிருந்தது. அதுல ஒரு பகுதி ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரத்தானே செய்யும். அதே மாதிரிதான் நீங்க எதாவது வேதாந்தா எடுத்துக்கிட்டா 268 ரூபாய் இருந்தது, 795 ரூபாய் வரைக்கும் போனது. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி. நேஷனல் அலுமினியம், ஜிண்டால், என்எம்டிசி எதை எடுத்தாலுமே எல்லாமே 50%, 100%, 150, 200% விலையேற்றத்துல இருந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான ஒரு வாய்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல வேறு சில பங்குகள் இறங்கும் பொழுது இங்கு லாபத்தை பதிவு செய்து அதுல முதலீடு செய்வதற்கு திசை திருப்புவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இறங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாத்துக்கான HSBC ஃபிளாஷ் PMI தரவு வெளியா இருக்கு. இதுவும் சந்தை சரிவுக்கு ஒரு காரணமா? நிச்சயமா இது ஒரு பாசிட்டிவான தகவலா இல்ல. இது ஒரு பிளாஷ் PMIங்கிறது ஒரு உத்தேச எஸ்டிமேட் தான். இது 2 பகுதி. அதுல PMIல இறுதியான PMIங்கிறது மாதம் முடிந்த பிறகு அடுத்த மாசம் வரும். இது பிளாஷ் PMIங்கிறது மாதத்திற்கு இடையில் ஒரு உத்தேசமா வெளியிடக்கூடிய ஒரு புள்ளிவரம். இதுல சேவைத்துறை சார்ந்தது பார்த்தா 17 மாதத்துல இல்லாத அளவுக்கு குறைந்தபட்சமா இருந்திருக்கு. 57.3 அப்படிங்கிறதுக்கு முந்தையது 59.8. ஓகே. அதே மாதிரி மேனுபேக்சரிங் PMIன்னு சொல்லக்கூடிய உற்பத்தி துறை சார்ந்தது 3 மந்த் லோ. ஜூன்ல 54, நடப்பு மாதத்துல 54.5. முந்தைய மாதம் பாத்தீங்கன்னா மே மாதம் 55 இருந்தது, இப்ப 54 குறைஞ்சிருக்கு. சேவைத்துறை 59.8 இருந்தது, 57.3 குறைஞ்சிருக்கு. காம்போசிட் இது இரண்டையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடியது S&P குளோபல் கம்பைல் பண்ணக்கூடிய நம்பர் இது. அவங்க 57.4ன்னு சொல்லியிருக்காங்க. மே மாசம் 59.3 இருந்தது, 59.3 இருந்து 57.4 குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் 50க்கு மேல இருக்க வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் தான், வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சியினுடைய வேகம் மட்டுப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவான நியூஸ் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாத்தீங்களா சார், வாட்ஸ்அப். ஆமா, நம்ம எல்லாரும் அதுலதான் டெய்லியும் கட் பண்ணிட்டு இருக்கோம், தகவலை பரிமாறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தலைவராக போறாரு இந்தியாவை சேர்ந்த குணால் ஷா. இதை பத்தி உங்க பார்வை என்ன சார்? இதுல 2 விதமா நம்ம இதை அணுகணும். ஒன்று, அந்த நிறுவனத்துல பெரிய முதலீடுகளை செய்திருக்கிறது இப்போ மெட்டா நிறுவனம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னும் இது சீரிஸ் ஹெச்ன்னு சொல்றாங்க. நீங்க ABCDEFGH எத்தனாவதுன்னு பாத்துங்க. ஐ திங்க் 7வது 8வது இதா வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க தொடர்ந்து. அப்கோர்ஸ் இதுல முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன், வழக்கம் போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டார்ட் அப் போல இதுவும் தொடர்ச்சியாக ஒரு லாஸ் மேக்கிங் நிறுவனமா தான் இதுவரைக்கும் இருந்துகிட்டு வந்திருக்கு. நடப்பாண்டுல அதாவது கடைசி போன ஆண்டுல பாத்தீங்கன்னா நட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2735 கோடி டோட்டல் ரெவென்யூ இதற்கு முந்தைய ஆண்டை விட 16% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்கோர்ஸ் குணால் ஷா இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2018 அவர் ஆரம்பிக்கிறாரு கிரெட்ங்கிற நிறுவனத்தை. முதல்ல கிரெட்ங்கிற நிறுவனத்தினுடைய தலைவர் அவர், அது முதல்ல சொல்ல மறந்துட்டேன், குணால் ஷா. அதுல இருந்துதான் இது வருது. அதுக்கான மூலதனம் தான் மெட்டா இதுல முதலீடு செய்திருக்கிறது. முதலீடு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 20% அந்த நிறுவனத்துடைய பங்குகளில் உரிமம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய் கிட்ட இந்த முதலீடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த கிரெட்ங்கிற நிறுவனத்துல. $900 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. H சீரிஸ் அப்படிங்கிறதுல மெட்டா கொடுத்திருக்கு. இதுக்கு நிகராக
20% பங்கு வாங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த கிரெட்ங்கிற நிறுவனத்திலிருந்து அவர் வந்து வாட்ஸ்அப் குளோபல் இதுக்கு வந்து அவரை தலைவராக நியமிப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இவர் இப்ப இந்த கிரெட் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கடன் அட்டை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த பேமெண்ட் இவர்கள் மூலமாக ரூட் பண்ணா அதற்கு நிறைய சலுகைகள், நிறைய இன்சென்டிவ்ஸ், போனஸ் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், கேஷ்பேக் இப்படின்னு நிறைய அனௌன்ஸ் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. கிரிக்கெட் போட்டி IPL எல்லாம் நடக்கும் பொழுது அந்த பாலுக்கு பால் நம்மள கிரிக்கெட்டே பார்க்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விளம்பரத்தை தான் பாதி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு கட்டத்துல வந்து அவர்களுக்கு வந்து மிக அதிக அளவுல வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது வந்து 17 மில்லியன் வாடிக்கையாளர்கள் அப்படின்னா 1.25 கோடி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய ஆக்டிவ் யூசர்ஸ் சொல்லக்கூடியது பயனீட்டாளர், வாடிக்கையாளர் சொல்றது பயனீட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் நடக்கக்கூடிய கடன் அட்டை பேமெண்ட்ல 40% மேல இவர்கள் மூலமாகத்தான் போகுதுங்கிறதையும் அவங்க வந்து கிளைம் பண்றதா ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் சொல்கிறது. சோ இது போக அவங்க வந்து ரிலேட்டட் பிசினஸ் நிறைய UPI பேமெண்ட்ல இருந்து, காப்பீட்டுல இருந்து, வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய ரிலேட்டட் இதுலயும் அவங்க தொழில கால் பதித்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 24,000 கோடி லெண்டிங் அசெட்ஸ் இவர்களுடைய பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நிர்வாகம் பண்றாங்கன்னு சொல்லுது. ஏன்னா இவ்வளவு பெரிய வாடிக்கையாளர்கள், இவ்வளவு பெரிய ஒரு பயனாளர்கள் இவருடைய இது கிடைக்குதுங்கிறப்ப அதுல முதலீடு செய்கிறார்கள், அதை வாங்குறாங்க. அதே சமயத்துல அவரை வாட்ஸ்அப்புக்கு தலைவராக போடுறாங்க. சோ ஒரு இந்திய நிறுவனம், ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் மீது இவ்வளவு அதிக நம்பிக்கை வைத்து அவர்கள் பணத்தை முதலீடு செய்வதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல அறிகுறி, நல்ல விஷயம். மேலும் பல நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை காட்டுகிறது, அவர்கள் அதை ஒரு வேலிடா நினைக்கிற வரைக்கும். ரெண்டாவது, அந்த பணத்தை போட்டு அவரை வெளியே தூக்கி போடாம அவரை வந்து இன்னும் மேலும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனுக்கு அவரை கொண்டு போறாங்கிறதை இங்க நம்ம கவனிக்கணும். அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த துறையில் உள்ள இருக்கவர்களுக்கு இதுல வேற ஏதாவது நேர்மாறா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் புரிந்து கொண்ட வரைக்கும் அவருக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து அவரை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்குறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து அந்த வாட்ஸ்அப்ல பேமெண்ட் கேட்வே UPI பாத்தீங்கன்னா பெரிய அளவுல டேக் ஆஃப் ஆகல. இன்ஃபேக்ட் அது இருக்கான்னு கூட இப்ப எனக்கு தெரியல. ஆரம்பித்ததா முதல்ல சொன்னாங்க, ஆரம்பிக்க போறதா ஆரம்பிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் வந்த கட்டத்துல அது ரொம்ப மிக மிக குறைவான இதுதான். பெரிய அளவுல ஒரு போன்பே அளவுக்கோ, பேடிஎம் அளவுக்கோ, ஈவன் கூகுள் அளவுக்கோ, பீம் அளவுக்கோ கூட அவர்களால டேக் ஆஃப் ஆக முடியலைங்கிறது தான் உண்மை. இப்போ அதை அவர்கள் வந்து போக்கஸ் பண்ணுவாங்க என்று சொல்லப்படுகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இன்னைக்கு சுவாரஸ்யமா பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.